வணக்கம்பா. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா நத்தை வறுவல். ஆமாம், இன்றைக்கி நத்தை பிடிச்சி இந்த ஏரியாவில் தான் நிறைய நத்தை இருக்குது. ஸோ நத்தை பிடிச்சி செம்மையாக சமைச்சு செம்மையாக ருசிக்கு போகிறோம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு நத்தையை பிடிச்சிடலாம். இந்த ஏரியாவில் நான் விசாரித்து பார்த்தேன், இந்த ஏரியாவில் தான் நிறையா நத்தை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வாங்க நத்தை இருக்குதா பார்க்கலாம். கைஸ், நத்தை இருக்குது தெரியுதா உங்களுக்கு? ஆமாம், அங்கே பாரு, க்ளோஸ் அப் காட்டுமாம்மா, தெரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல ஒன்று இருக்குது பாருங்க, நத்தை அது பாருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நத்தை வந்து இந்த ஏரியாவில் நிறையா இருக்குது. ஸோ நாங்கள் பொறிக்கிட்டு ஒன்று ஒன்றா பொறிக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் காட்டுறோம். பாருங்க மிஸ், எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது. ஐயோ, ஒன்று கீழே பட்டுனே. ஆஹா, இந்த மாதிரி நத்தை நிறைய கிடச்சிச்சுன்னா இன்னைக்கு செம்மையாக சமைச்சு சாப்பிட்றலாம். சூப்பர், செம்மையாக நத்தை கிடச்சிருக்கு. நாங்கள் வந்து ஃபுல்லாக நத்தையை தேடிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ கட்சி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நத்தை வந்து பொறிக்க வச்சு இதை வந்து க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமைக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சுடு தண்ணி வைக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கங்க, ஒரு குண்டானில் வந்து நத்தையை போட்டுக்குங்க. அதில் வந்து தண்ணி பிடிச்சிக்கலாம். தண்ணி பிடிச்சி நல்லா ஒரு 2 டைம் கழுவிடுங்க. நாங்கள் 2 டைம் கழுவிட்டோம். ஸோ இப்போ வேக வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நத்தையை வேக வைக்கணும். அதெல்லாம் மீஞ்சிட்டு ஸோ ஓகே காய்ஸ், இப்போ பாருங்கள், இப்போ அடுப்பு பற்ற வச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சு நம்ம நத்தையை வேக வைக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ தான் ஓட்டிலேருந்து தனியாக எடுக்க முடியும். ஸோ இது வேகிறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வெந்துடுச்சு. எடுத்துகிட்டு இப்போ நம்ம கறியை எடுக்கணும். நத்தை எப்படி வெந்துச்சுன்னு பார்க்கணுன்னா, இது ஒரு நத்தை எடுத்து இந்த மூடி இருக்குங்க, ஒரு ஓடு மூடி இருக்கும், அது வந்து கைண்டிச்சுன்னா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இது உலகத்தை இப்போ எடுக்கணும். உலகத்தை எப்படி எடுக்கணும்னா, நம்ம தொடப்புக்கு வச்சு எல்லா கம்பி வச்சு எடுத்துடலாம். எடுத்துக்கிட்டு இங்கே எடுத்திங்கன்னா வெளியே வரும். ஸோ இதுதான் கறி. இதில் வந்து இது தேவையில்லாது. ஸோ இது தூக்கி கிடச்சிட்டு இதில் பாருங்கள், இது இருக்குல்ல, இதில் இருக்கிற கழிவு அதோட குடலில் எடுத்துடணும். ஸோ இது தேவையில்லாது. இது மட்டும்தான் கறி, இது மட்டும் தான் நம்ம சமைச்சு சாப்பிடணும். ஸோ இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அது மாதிரியே எடுத்துடலாம். இதை சொன்னல, இந்த மாதிரி தான் மூடி இருக்கும். இது வந்து அப்படியே இப்படி எடுத்துக்கும், தப்பணும். இப்படி எடுத்துச்சுன்னா அது வெந்துச்சுன்னு அர்த்தம்.
ஸோ ஓகே நண்பா, நத்தையை வந்து க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து கழுவணும். மஞ்சத்தூள் போட்டு கழுவிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு அப்போ தான் அந்த கவுச்சி வாசம் வந்து போகும். ஸோ மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கழுவிக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சிக்கிறோம். மிக்ஸி இருக்குது, இருந்தாலும் நாங்கள் அம்மியில் தான் அரைச்சி போடுவோம். அப்போ தான் டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கூடும். ஸோ அதனால் நாங்கள் இஞ்சி பூண்டு வந்து அரைச்சிக்கிறோம், அம்மியில் வச்சு அரைச்சிக்கிறோம். அரைக்கும் போது அந்த வாசனை வேற சூப்பராக இருக்குது. அந்த வாசனை ஆஹா, இந்த மாதிரி நீங்கள் வந்து மிக்சியில் அரைக்கும்போது அந்த மாதிரி வாசனை வராது. அம்மிக்கல்ல அரைச்சா மட்டும்தான் அந்த மாதிரி வாசனை, அந்த பதம், இந்த சுவை எல்லாமே வரும். ஸோ அம்மிக்கல்ல அரைக்க ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எப்பயுமே அம்மிக்கல்ல அரைச்சி போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு நிறையா இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஓகே கைஸ், நத்தை வறுவல் இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் வந்து கரம் மசாலா, மிளகாத்தூள், தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி தழை, தேவையான அளவு உப்பு, எண்ணெய், பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி நம்ம அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் ஒரு லெமன். ஸோ இதுதான் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு கடாய் எடுத்து வச்சுப்போம். கடாய் காஞ்சதும் நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். எல்லோரும் சொல்கிறது தான், வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு வந்து அரைச்சி வச்சு இதை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். நாங்கள் தக்காளி போட்டதும் நம்ம கொஞ்சம் மிளகாத்தூளும் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் மிளகாத்தூள், கரம் மசாலா சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி பதத்துக்கு வந்தோடனே நம்ம நத்தைக்கறியை வந்து சேர்த்துக்கலாம். இந்த நத்தைக்கறியை வந்து சேர்த்துக்கலாம். ஓகே நண்பா, ஆல்ரெடி நம்ம சுடுதண்ணில் போட்டு வேக வச்சாச்சு. ஸோ இந்த கறி வந்து வெந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம், இறக்கிடலாம். இறக்கிட்டு நான் டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இறக்கிட்டு நம்ம கொத்தமல்லியும் அரிஞ்சு வச்ச
லெமனையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். லைட்டாக லெமன் புளிஞ்சு வச்சுக்கோங்க. ஆஹா, வாசனையே தூக்குது, ஆளை தூக்குது. எல்லாம் ரெடி, கறி ரெடி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குங்க, செம்மையாக இருக்குது. எச்சு ஊறுது அந்த வாசனை. சுட சுட நத்தக்கறி வறுவல். எச்சு ஊறுது. ஸோ நான் இப்போ சாப்பிட போகிறேன். சொல்ல வார்த்தையில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. வாவ், நத்தக்கறி. செம்ம ஃப்ளேவருங்க. சொன்ன மாதிரி அந்த இஞ்சி பூண்டு வாசம் தான் அப்படி வருது. ஏன்னா அம்மியில் அரைச்சி போட்டோம்ல, அதனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவல், செம்ம டேஸ்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.